Preview. Hello friends, this is Manigandan, founder and CEO of LeTechs. நாம் இன்னைக்கு இந்த வீடியோவில் எந்த டாபிக் பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா ரீசன்ட் டேஸாக நம்மளுடைய ட்ரேடர்ஸ் அதிகப்படியான ட்ரேடர்ஸ் என்கிட்ட கேட்ட டாபிக் Forex Funded Account அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இது இருக்கே சார், அது உண்மையா பொய்யா? ஸோ அதை பற்றி எனக்கு ஒரு வீடியோ அப்டேட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. ஸோ அதை பற்றி தான் இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம வந்து பார்க்க போகிறோம், சரிங்களா? ஸோ இந்த வீடியோவில் Forex Funded Accountை பற்றி எனக்கு இருக்கக்கூடிய எக்ஸ்பீரியன்ஸை வச்சு ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா ப்ராக்டிக்கலாக நம்ம வந்து பார்த்தீங்கன்னா அதை நம்ம அனலைஸ் பண்ணி உங்களுக்கு அது என்ன நடக்குது, ஸோ அது ரியலாக ஃபேக்கா அப்படிங்கிறத அந்த வீடியோவில் கிளியராக பார்க்கலாம். இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா கூகுளில் போயிட்டு Forex Funded அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் போட்டிங்கன்னாவே ஏகப்பட்ட வெப்சைட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வருது ஆக்சுவலாக. ஸோ ஒரு ஸ்மால் இன்வெஸ்ட்மெண்ட்டில் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய ஏர்னிங்ஸ் பண்ணுங்கள், பெரிய கேபிட்டல் ஹேண்டில் பண்ணுங்கள் அப்படிங்கிற மாதிரியான அட்வர்டைஸ்மெண்ட்ஸில் நிறைய வெப்சைட்ஸ் வந்து நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா உங்களை ஃபஸ்ட்டு ப்ரூவ் பண்ணுங்க. ஸோ ப்ரூவ் பண்ணினீங்க அப்படின்னாக்க நெக்ஸ்ட்டு வந்து உங்களுக்கு நாங்கள் வந்து ஒரு பெரிய கேபிட்டல், ஸோ அவங்க சொல்கிறதால வந்து ஸ்டார்ட் அப்பே வந்து பார்த்தீங்கன்னா $50,000 உங்களுக்கு அக்கௌண்ட் ஹேண்டலுக்கு கொடுக்குறோம். ஸோ அந்த 50,000 ரியல் அக்கௌண்ட் நீங்கள் வந்து அந்த லெவல் ரீச் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு முன்னாடி 2 லெவல் நீங்கள் வந்து டெமோ அக்கௌண்ட்டில் உங்களை நீங்கள் வந்து ப்ரூவ் பண்ணணும். ஸோ வித் ஒரு சர்டன் கண்டிஷன்ஸோட உங்களை நீங்கள் வந்து ப்ரூவ் பண்ணணும். ஸோ அது மட்டும்தானா அப்படின்னா அப்படி இல்லை. ப்ளஸ் வந்து நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரீஃபண்டபிள் ஃபீஸ் ஒன்று நீங்கள் வந்து பே பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி அவங்க சொல்லிட்டு இருக்காங்க, சரிங்களா? ஸோ அப்போ நீங்கள் ஃபஸ்ட்டு என்ன பண்ண சொல்கிறாங்க, உங்களை 2 லெவலில் டெமோ அக்கௌண்ட்டில் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக உங்களை நீங்கள் வந்து ப்ரூவ் பண்ணணும். ஸோ அவங்களுடைய கண்டிஷன்ஸ் எல்லாம் நீங்கள் ஃபில்ஃபில் பண்ணி அதை நீங்கள் வந்து இது பண்ணிட்டீங்கன்னா ஸோ ஃபஸ்ட்டு லெவல்லேருந்து செகண்ட் பேஸ் போவீங்க. ஸோ செகண்ட் பேஸில் உங்களை வந்து ப்ரூவ் பண்ணிட்டீங்கன்னா தேர்டு வந்து உங்களுக்கு வந்து உங்களுடைய ரியல் கேபிட்டல் அக்கௌண்ட் கொடுப்பாங்க. ஸோ அதை வச்சு நீங்கள் ட்ரேட் பண்ணணும். ட்ரேட் பண்ணிட்டு ஃபஸ்ட்டு மாதம் பே அவுட் எடுக்கிற டைமில் நீங்கள் பே பண்ணின ஃபீஸ் வந்து ரீஃபண்டபுளாக நீங்கள் வந்து வாங்கிக்கலாம் அப்படிங்கிறத உங்களுடைய கண்டிஷன்ஸ், சரிங்களா? ஸோ இப்போ இதுதான் வந்து இப்போ மார்க்கெட்டில் எல்லா வெப்சைட்டில் போனீங்கனாலும் சேம் அதே டிட்டோ. ஒரே ஒரு சின்ன சேஞ்சஸ் என்ன இருக்கும் அப்படின்னாக்க அந்த பே பண்ணக்கூடிய நீங்கள் ரீஃபண்டபிள் ஃபீஸ் பே பண்ணக்கூடிய வேல்யூ ஒரு வெப்சைட்டில் அதிகமாக இருக்கும், ஒரு வெப்சைட்டில் கம்மியாக இருக்கும். ஸோ அதான் வித்தியாசம் இருக்குது, ஓகேங்க. நெக்ஸ்ட்டு இந்த மாதிரி ஒரு சிஸ்டம் உண்மையிலே ப்ராக்டிக்கலாக இருக்குதா அப்படின்னா ஸோ நான் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்கிறேன். ஸோ பட் இப்போ இல்லை, ஒரு 5 இயர்ஸ் பிஃபோர் வந்து பார்த்தீங்கன்னா நான் அக்கௌண்ட் ஹேண்டில் பண்ணிட்டு இருந்த ஒரு டைமில் எனக்கு வந்து இந்த மாதிரி வந்து ஒரு கார்பரேட் கம்பெனியிலேருந்து இல்லை ஆக்சுவலாக. ஸோ ஒரு இண்டிவிஜுவல் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய ஒரு பில்லியனர் எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா அப்ரோச் பண்ணியிருந்தார். ஸோ அவுட் சைட் கண்ட்ரியிலேருந்து, ஓகேங்களா? அப்போ அவங்க எதை வச்சு எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களை ப்ரூவ் பண்ணுங்க அப்படி இல்லை. ஸோ ஆல்ரெடி நான் வந்து ப்ரூவ்டு ஆக்சுவலாக எனக்கோடைய பர்ஃபார்மன்ஸ் அவங்க பார்த்துருக்குறாங்க. ஸோ த்ரூ என்னுடைய கிளைண்டோடைய ரெஃபரன்ஸ் மூலமாக வந்தாங்க. அவங்க ஒரு பெரிய ஒரு பில்லியனர்ஸ் அவங்க வச்சிருக்கக்கூடிய ஒரு கேபிட்டலை ஒரு சிங்கிள் ட்ரேடர் மத்தியில் போய் கொடுக்கறதுக்கு பதிலாக ஆல்ரெடி ப்ரூவ் பண்ண ஒரு நல்ல ட்ரேடர்கிட்ட போயிட்டு வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுடைய கேபிட்டல் கொடுத்துட்டு என் அக்கௌண்ட் இந்த மாதிரியான கண்டிஷன்ஸ்குள்ளார நீங்கள் வந்து ட்ரேட் பண்ணுங்க அப்படிங்கிறதுக்காக வந்து பார்த்தீங்கன்னா அவங்க அப்ரோச் பண்ணினாங்க, சரிங்களா? ஸோ இப்போ இவங்க சொல்லக்கூடிய எல்லா கண்டிஷன்ஸும் கிட்டத்தட்ட இதில் இருக்கக்கூடிய ஒரு சில மேஜர் கண்டிஷன்ஸ் எல்லாத்தையும் சொல்லி நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஹேண்டில் பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. அதனால இந்த மாதிரியான ஒரு சிஸ்டம்ஸ் எனக்கு தெரிஞ்ச வரலும் இருக்கு. பட் என்னை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கார்பரேட் வந்து இந்த மாதிரி ஒரு ட்ரேடர்ஸ் இன்னைக்கு மார்க்கெட்டில் இல்லாமல் இல்லை, ஓகேங்களா? இப்போ இவங்கெல்லாம் என்ன பண்ணுறாங்க ஆக்சுவலாக, என்கிட்ட ஃபண்டு நிறைய இருக்கு. ஸோ நீங்கள் உங்களை ப்ரூவ் பண்ணினீங்க அப்படின்னாக்க நான் உங்கள்கிட்ட ஒரு பெரிய கேபிட்டல் கொடுக்குறேன், நீங்கள் ட்ரேட் பண்ணுங்க அப்படின்றாங்க. இன்னைக்கு மார்க்கெட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரொஃபஷனல் ட்ரேடர்ஸ்க்காக வந்து பார்த்தீங்கன்னா பஞ்சம் இருக்கு. ஸோ ப்ரொஃபஷனல் ட்ரேடர்ஸ்க்காக பஞ்சம் இருக்கு. அப்போ எவ்வளோ கேபிட்டல் இவங்களுக்கு சோர்ஸ் பண்ண முடியுது, அல்லது ஒருவேளை அங்கே இன்வெஸ்டர்ஸோடைய கான்டாக்ட் வச்சிருக்கிறாங்கன்னா அவங்க ட்ரேடர் வந்து பார்த்தீங்கன்னா சோர்ஸ் பண்ணுறதுக்கு அவங்களுக்கு சிரமமாக இருக்க போகுதா என்ன? அல்லது வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரெஷ் பீப்புள்ஸை வந்து பார்த்தீங்கன்னா எடுத்துக்கூட அவங்க வந்து ட்ரெயின் அப் பண்ணிட்டு போகலாம், இல்லைங்களா? அப்போ அதை விட்டுட்டு ஒரு பப்ளிக் பீப்புள்ஸ்கிட்ட போயிட்டு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் உங்களை ப்ரூவ் பண்ணுங்க, நான் அக்கௌண்ட் கொடுக்குறேன் அப்படிங்கிறாங்கன்னா அது நீங்கள் எந்த அளவுக்கு பாசிபிள் அப்படிங்கிறத நீங்கள் வந்து யோசிச்சுங்க, ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு நீங்கள் ஒரு டெமோவில் உங்களை ப்ரூவ் பண்ணிட்டீங்க, ஓகேங்களா? ஸோ டெமோவில் நீங்கள் ட்ரேட் பண்ணி ஒரு நல்ல சக்ஸஸ்ஃபுல்லாக கூட பண்ணியிருக்கிறீங்கன்னா ரியல் அக்கௌண்ட் கொடுத்துட்டா இதே விஷயத்தில் இதே மாதிரி உங்களால் பர்ஃபார்ம் பண்ண முடியுமா அப்படின்னா டெஃபினட்டாக பண்ண முடியாது, ஓகேங்களா? ஸோ என்கிட்ட வந்து டெமோ ட்ரேட் பண்ணக்கூடியவங்கள்ட்ட நான் சொல்லுவேன், நீங்கள் டெமோவுக்கும் ரியலுக்கும் ஆக்சுவலாக ஒர்க்கிங் ப்ராசஸில் வந்து பார்த்தீங்கன்னா எந்த விதமான வித்தியாசங்களும் இல்லை. ஆனால் முக்கியமான ஒரே ஒரு ஃபேக்டர் எமோஷன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா டெமோ அக்கௌண்ட்டில் நீங்கள் ஃபேஸே பண்ண மாட்டீங்க. ரியல் அக்கௌண்ட்டுக்குள்ளார போகும்போது தான் வந்து எமோஷன்ஸ் வரும். அப்போ
நிறைய பேரை நீங்க பார்த்துருக்கலாம், டெமோல நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருப்பாரு. ரியல்குள்ளார போனோடனே ஸ்ட்ரகிள் ஆகும் அல்லது கேபிட்டல் லாஸ் பண்ணுவார். காரணம் என்ன அப்படின்னீங்கன்னா, எமோஷன்ஸ் அப்படிங்கக்கூடிய ஒரு ஃபேக்டர் வந்து ரியல் அக்கௌண்ட்டுக்குள்ளார போகும்போது மட்டும்தான் நமக்கு அந்த பிரச்சனையே வரும். அப்ப மார்க்கெட்டில் இருக்கக்கூடிய முக்கியமான நாலேஜ் மேக்சிமம் நாம வந்து கான்சென்ட்ரேட் பண்ண வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா எமோஷன்ஸ். ஸோ அந்த எமோஷன்ஸ் தான் வந்து பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டில் மிகப்பெரிய ஒரு வந்து மார்க்கெட் பிளேயராக நமக்கு இருந்துட்டு இருக்கு. அப்ப அப்ப எவ்வளோ பெரிய கார்பரேட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அவன் முட்டாளா என்ன ஆக்சுவலா? ஸோ உங்களை வந்து டெமோவில் மட்டும் உங்களை பர்ஃபார்ம் பண்ண வச்சுட்டு நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ரியல் டேரெக்டாக இருந்தாங்க பணத்தை வச்சு ட்ரேட் பண்ணுங்க அப்படின்னு சொல்றதுக்கு. அப்போ இதுல இருந்து நீங்கள் யோசிச்சுக்கிங்க மார்க்கெட்டில் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து சாத்தியம் இருக்கா அப்படின்ட்டு. நெக்ஸ்ட்டு அதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா இன்னொரு விஷயம் சொல்லியிருப்பாங்க. ப்ராஃபிட் ரேஷியோ உங்களுக்கு கொடுக்கறது நீங்கள் மேக் பண்ணக்கூடிய அவங்க நீங்கள் ஃபர்ஸ்ட் லெவல், செகண்ட் லெவல் நீங்கள் அச்சீவ் பண்ணிட்டீங்க, தேர்ட் லெவல் நீங்கள் போறீங்க. தேர்ட் லெவலில் போனதுக்கு அப்புறம் நீங்கள் வந்து ரியல் கேபிட்டல் கொடுக்குறாங்க. நீங்கள் அதில் வந்து இப்போ ப்ராஃபிட் மேக் பண்ணுறீங்கன்னா மேக் பண்ணக்கூடிய ப்ராஃபிட் அப் டு 90% வந்து பார்த்தீங்கன்னா ட்ரேடருக்கும், வெறும் 10% வந்து பார்த்தீங்கன்னா ஷேர் வந்து பார்த்தீங்கன்னா இன்வெஸ்டருக்கும் அப்படின்றாங்க. ஸோ இப்போ நீங்கள் ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் வச்சிருக்கிறீங்க, நீங்கள் வந்து யாராவது ஒரு ட்ரேடர்கிட்ட 90% ப்ராஃபிட் நீ எடுத்துக்கப்பா, எனக்கு வெறும் 10% ப்ராஃபிட் மட்டும் எனக்கு கொடுப்பா, என் அக்கௌண்ட்டை ஹேண்டில் பண்ணி கொடுங்க, நீங்க கொடுப்பீங்களா? இப்போ ஸோ ஒரு ட்ரேடரா நாம தான் வந்து யோசிக்கணும். ஸோ இது எல்லாமே நான் சொல்றது இந்த மாதிரி ஒரு விஷயங்கள் இருக்கு. ஸோ அது யாரு கொடுப்பா அப்படின்னா மோஸ்ட்லி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மில்லியனர்ஸ் பில்லியனர்ஸ் இருக்கிறாங்க. அவங்க அவங்களுடைய அக்கௌண்ட்டை வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ப்ளிட் பண்ணி கொடுப்பாங்க. ஓகேங்களா? ஸோ 2, 3 ட்ரேடர்ஸ் வந்து ஸ்ப்ளிட் பண்ணி கொடுப்பாங்க. அவங்க ஆல்ரெடி கொடுக்கக்கூடிய ட்ரேடர் வந்து மார்க்கெட்ல எக்ஸ்பீரியன்ஸ்டு ட்ரேடரா இருக்கிறவங்கள்ட்ட ஸோ என்னுடைய அக்கௌண்ட்டை நீங்க இப்படி தான் ஹேண்டில் பண்ணணுங்கிற ஒரு கண்டிஷன்ஸோட வந்து அக்கௌண்ட்டை கொடுப்பாங்க. ஓகேங்களா? ஸோ அப்போ ஒரு பெரிய மில்லியனர்ஸ் பில்லியனர்ஸ் அவங்க ஸ்டார்ட் அப் அக்கௌண்ட்ஸே வந்து $50,000 $1,00,000 அப்படிங்கிறத வந்து பார்த்தீங்கன்னா கொடுப்பாங்க. ஸோ அதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்கும். ஓகேங்களா? பட் ஒரு வெப்சைட்ல இருந்துட்டு ஒரு கார்பரேட்டோ அல்லது ஒரு வெப்சைட்டோ ஸோ அவங்க வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நீங்க வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய நீங்க ஒரு சப்ஸ்கிரிப்ஷன் மாதிரி ஒரு வந்து ரீஃபண்டபிள் ஃபீஸ் பே பண்ணுங்க. பே பண்ணிட்டு டெமோ அக்கௌண்ட்டை பண்ணுங்க, லைவ் அக்கௌண்ட்டை பண்ணுங்க. எல்லாம் பண்ணி முடிச்சீங்கன்னா உங்களுக்கு ரியல் கேபிட்டல் கொடுப்போம். ஸோ ரியல் கேபிட்டல் உங்களுக்கு வந்து ஹை ரிஸ்க் எடுத்து அவன் கொடுத்துட்டு அவன் வந்து பார்த்தீங்கன்னா வெறும் 10% ப்ராஃபிட் மட்டும் ரிசீவ் பண்ணிக்கிறாங்க. மீதி 90% ப்ராஃபிட்டை ஒரு ட்ரேடருக்கு கொடுக்குறாரு அப்படின்னா அப்போ அவரு எப்படி வந்து கேபிட்டல் கொடுக்குறாருன்னா நான் சொன்னதை போல ஒருவேளை நீங்க வந்து லாஸ் பண்றதுக்கான சான்சஸ் இருக்கு. லாஸ் பண்ணனா வந்து பார்த்தீங்கன்னா உங்க சைடில் எந்த ரிஸ்க்கும் இருக்காது. ஓகேங்களா? அப்ப அவர் வந்து என்ன பண்ணுவார் ஆக்சுவலா ரிஸ்க் எடுத்து கேபிட்டல் கொடுத்துட்டு வெறும் 10% ப்ராஃபிட் மட்டும் எனக்கு போதுமா அப்படின்னு சொல்லுவாரா? ஸோ பட் ஜென்ரலா மார்க்கெட்ல வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நான் சொல்ற ஒரு ப்ரொஃபஷனல் ஸ்டேஜில் போகும்போது அப் டு ஒரு 70% வந்து பார்த்தீங்கன்னா இன்வெஸ்டர்ஸ் ரிசீவ் பண்ணுவாங்க. ஓகேங்களா? ஸோ ரொம்ப ரேர் 60%க்கு அவங்க வந்து கமிட் ஆகிறதுலாம் 70% வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்பெக்ட் பண்ணுவாங்க. அப்போ இந்த மாதிரி இருக்கிறது தான் ப்ராக்டிக்கல். வெறும் எனக்கு 10% கொடுங்க 90% நீங்கள் வச்சுக்கிங்கிறதே நீங்கள் யோசிச்சு பார்க்கணும். நெக்ஸ்ட் வெறும் டெமோ எக்ஸ்பீரியன்ஸை மட்டும் வச்சுட்டு ரியல் அக்கௌண்ட்ல வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நான் வந்து ஒரு $50,000 பிளைண்டாக போட்டு கொடுத்துருவோம் நீங்கள் ஹேண்டில் பண்ணுங்க அப்படிங்கிறதையும் நீங்கள் யோசிச்சு பார்க்கணும். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னாக்க இப்போ நான் சொன்னது போல தான் உங்களுக்கு ஒரு ரீஃபண்டபிள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃபீஸ் வாங்குறாங்க இல்லைங்களா? ஸோ வாங்கி நீங்கள் ரெஜிஸ்ட்ரேஷன் முடிச்சதுக்கு அப்புறமா தான் ஒரிஜினலான டேர்ம்ஸ் வரும் உங்களுக்கு. நீங்க பார்ப்பீங்க இது வந்து ஓரலாக இருக்கக்கூடிய ஒரு பேசிக்கா ஓகே நம்ம அக்செப்ட் பண்ற மாதிரியான ஒரு கண்டிஷன்ஸாக இருக்கும். பர் டே ரிஸ்காக இருக்கலாம், மேக்ஸிமம் அக்கௌண்ட் ட்ரா டவுனாக இருக்கலாம், நீங்க உங்களுக்கு டார்கெட் அவங்க செட் பண்ணியிருக்கிறதா இருக்கலாம். ஸோ அந்த மேக்ஸிமம் டியூரேஷன் அந்த ட்ரேடிங் டியூரேஷனுக்குள்ள எத்தனை நாள் நீங்க வந்து பார்த்தீங்கன்னா அட்லீஸ்ட் ஹேண்டில் பண்ணியிருக்கணும் அக்கௌண்ட் அப்படிங்கிறதெல்லாம் ஸோ அக்செப்ட் பண்ணக்கூடிய ஒரு விஷயங்கள் தான். ஆனா உங்களுக்கு இருக்கக்கூடிய என்ன ஒரிஜினல் நான் சொல்ல போனாக்க வந்து இப்போ நீங்க ஒரு அக்கௌண்ட்டை வாங்கிக்கிட்டீங்க, நல்லா ஒரு ட்ரேட் பண்ணக்கூடிய ஒரு ப்ரொஃபஷனல் ட்ரேடர்கிட்ட கூட நீங்க கொடுத்து நீங்க அவரை ட்ரேட் பண்ண வச்சு நீங்க அந்த ஃபர்ஸ்ட் ஃபேஸ், செகண்ட் ஃபேஸ்லாம் முடிச்சுட்டு தேர்ட் ஃபேஸ்ல போயிட்டு நீங்க ஹேண்டில் பண்ணலாம்ல. ஸோ நீங்க யோசிச்சு பாருங்க. அப்ப நீங்க தான் அதை நீங்க ட்ரேட் பண்றீங்க அப்படிங்கிறது என்ன பண்ணுவாங்கன்னா ஐபி அட்ரஸ் ஆக்சுவலாக வச்சிருப்பாங்க. நெக்ஸ்ட் அதுல நிறைய கண்டிஷன்ஸ் இருக்கு. ஓகேங்களா? ஸோ ஆர்டர் போடுறோம், நீங்க வந்து ஸ்டாப் லாஸ் கொடுக்குறீங்களா, டேக் ப்ராஃபிட் கொடுக்குறீங்களா, ஸ்டாப் லாஸ் டேக் ப்ராஃபிட் எவ்வளோ கேப் இருக்கு, நெக்ஸ்ட் ஈச் ட்ரேட் வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ நேரம் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரன் ஆகணும், இப்படிங்கிறதெல்லாம் கண்டிஷன்ஸ்லாம் அதில் வந்து இன்பில்ட் பண்ணியிருப்பாங்க ஆக்சுவலாக. நீங்கள் அதெல்லாம் ஒருவேளை நீங்கள் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஜென்ரலாக இந்த மாதிரியான கண்டிஷன்ஸ்லாம் ஆட் பண்ணும் பொழுது நாம ஒரு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரீட்டைல் ட்ரேடரா ஏதாவது ஒரு இடத்துல நம்ம வந்து ஸ்கிப் ஆயிரும் நம்ம. ஓகேங்களா? ஸோ ஏதாவது ஒரு இடத்துல நாம வந்து பார்த்தீங்கன்னா லேக் ஆயிரும். ஸோ லேக் ஆயிட்டோம்னா வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுடைய பாலிசியில நம்மளை வந்து பார்த்தீங்கன்னா டெர்மினேட் பண்ணிட்டு போய்கிட்டு இருப்பாங்க. ஓகேங்களா? ஸோ அதனால பட் இது நான் இது வரைக்கும் நான் பண்ணது இல்லை. நான் ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா ரியலா ஒரு சில எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்கிறேன். ஸோ அதை வச்சும் இன்னொன்று இவங்க கொடுக்கக்கூடிய இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாம் இருக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய பாஸ்ட் மார்க்கெட்டோட எக்ஸ்பீரியன்ஸ் வச்சு கம்பைன் பண்ணும் பொழுது இதெல்லாம் வந்து
சான்ஸ் லெஸ் ஆக்சுவலா. ஓகேங்களா? ஸோ அப்போ அவங்க வந்து ஒரு ட்ரேடர் வேணும், அவருக்கு வந்து ஒரு ப்ரொஃபஷனல் ட்ரேடர் ஒரு ஓகே உண்மையிலே அவங்க சொல்றத போல எங்கள்கிட்ட ஹியூஜ் ஃபண்ட் இருக்கு, அல்லது எங்கள்கிட்ட வந்து ஹியூஜ் ஃபண்ட் வச்சிருக்கக்கூடிய ட்ரேடர்ஸோட கான்டாக்ட் சாரி இன்வெஸ்டர்ஸோட கான்டாக்ட் இருக்கு, எனக்கு ட்ரேடர்ஸ் வந்தாங்க ஓகே அப்படின்னா, ட்ரேடர்ஸ் அவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி மார்க்கெட்டில் இருக்கக்கூடிய ஒரு நல்ல ப்ரொஃபஷனலிஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டு போகலாம். அதை விட்டுட்டு வந்து பார்த்தீங்கன்னா உங்கள்கிட்ட ஒரு மினிமம் சார்ஜஸ் மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஹனி ட்ராப் மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நீங்க அதுக்கப்புறம் வந்து நீங்க $1 மில்லியன் வரைக்கும் நீங்க வந்து அக்கௌண்ட் ரிசீவ் பண்ணலாம். அப்போ $1 மில்லியன் நீங்க உதாரணத்துக்கு பர் மந்த் 10% ப்ராஃபிட் மேக் பண்றீங்க. அதுல 90% $90,000 வந்து ஒரு ட்ரேடருக்கு ப்ராஃபிட் வரும். நீங்க அதுதான் அவங்க வந்து சொல்றதே ஆக்சுவலா. ஒரு ஸ்மால் இன்வெஸ்ட்மெண்ட்ல ஒரு பெரிய ப்ராஃபிட் மேக் பண்ணலாம், பெரிய அக்கௌண்ட் ஹேண்டில் பண்ணலாம் அப்படிங்கிறது தான் அவங்களுடைய வந்து பார்த்தீங்கன்னா, தாரக மந்திரமான வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ப்ரொமோஷன்ஸா இருக்கு. ஓகேங்களா? ஸோ அப்ப அந்த மாரி வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம என்ன பண்ணுவோம், ஓகே நம்ம ஒரு சின்ன இன்வெஸ்ட்மெண்ட் தான போட்டு ட்ரை தான பண்ணி பார்ப்போமே. அல்லது வந்து பார்த்தீங்கன்னா, போட்டோம்னா நம்மளால வந்து பார்த்தீங்கன்னா, அச்சீவ் பண்ணிருவோம். அப்படிங்கிற மாரி வந்து பார்த்தீங்கன்னா, நெறைய பேர் முயற்சி செய்வோம். ஸோ என்னுடைய சஜஷன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா, இது அந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சாத்தியமா? அப்படின்னாக்கா வந்து பார்த்தீங்கன்னா சாத்தியம் இல்ல. நான் வேணா உங்களுக்கு சைட் எல்லாமே காமிக்கிற மாரி எல்லாமே ஒரே மாரி தான் இருக்கும். ஸோ இது ஒரு சைட் ஆக்சுவலா. அவங்களோட அப் டூ $4,00,000 வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா, அது குடுத்துருக்காங்க. அத ஓப்பன் பண்ணா அதோட டீட்டெயில்ஸ் எல்லாம் வரும். ஸோ ஒவ்வொன்னுத்துக்கும் வந்து பார்த்தீங்கன்னா, எவ்வளோ நம்ம வந்து இது பண்ணணும் அப்படிங்கிறது. ஸோ இந்த இத பாருங்க. $155 வந்து பார்த்தீங்கன்னா, ரீஃபண்டபிள் டெபாசிட் ஆக்சுவலா. சாரி ரீஃபண்டபிள் ஃபீஸு. அந்த மாரி இதுல வந்து ஸ்கீம்ஸ் வைஸ் ஆக்சுவலா. இன்னும் ஒரு வெப்சைட்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, ரொம்ப அட்வான்ஸா போயிட்டு, ஸோ இங்க பாருங்க இந்த இதுல. ஸோ 10,000 இருக்கு இல்லைங்களா? இந்த இதுக்கு ஒவ்வொன்னுத்துக்கும் வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு அவன் வச்சிருக்கான் ஆக்சுவலா. 10,000 25Kவா எடுத்த உடனே நீங்க வந்து எந்த அக்கவுண்ட்ல நீங்க ஹேண்டில் பண்ண போறீங்க? இதுல பாருங்க. சேலஞ்சு, ஸ்டாண்டர்டு, கிளாசிக்கு, டைரக்ட்டு. ஸோ இந்த மாரி வந்து பார்த்தீங்கன்னா, ஏகப்பட்ட ஒரு அக்கவுண்ட் டைப்ஸ் மாரி வச்சிருக்காங்க. இங்க நீங்க பாருங்க. இந்த ஒரு அக்கவுண்ட் ஆக்சுவலா. இவங்க 15,000ல இருந்து ஸ்டார்ட் பண்ணிட்டு, எடுத்த உடனே 2,00,000 அக்கவுண்ட்ட நீங்க வந்து பார்த்தீங்கன்னா வேணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா, $999 நீங்க வந்து ரீஃபண்டபிள் ஒன் டைம் வந்து பார்த்தீங்கன்னா பேமெண்ட் நீங்க பே பண்ணுங்க. ஓகேங்களா? ஸோ இதுவும் பாருங்க. இதுல ஓகே. இந்த அக்கவுண்ட் வந்து பார்த்தீங்கன்னா, மேக்ஸிமம் ஃபண்டிங் ஆக்சுவலா. ஓகே. இதுல வந்து பார்த்தீங்கன்னா $90,000 அக்கவுண்ட். $449 நீங்க வந்து பே பண்ணணும். இந்த அக்கவுண்ட் வந்து பார்த்தீங்கன்னா $1,00,000 இவங்க வந்து $749 மேக்ஸிமம். ஸோ அந்த மாரி அந்த அவங்க என்ன பொறுத்தவரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா, இவங்க ஆக்சுவலா ஒரு உங்கள்ட்ட வாங்கக்கூடிய இந்த சிறுக சிறுக வாங்கக்கூடிய ரீஃபண்டபிள் அந்த பேமெண்ட் அல்ல ஃபீஸ்ன்னு சொல்லக்கூடிய சார்ஜஸ் தான் அவங்களோட ஏர்னிங்ஸ். ஓகேங்களா? அதான் திரும்பவும் சொல்றேன். அவங்களுக்கு அந்த அளவு கேப்பபிள் இருக்கக்கூடிய ஒரு கார்ப்பரேட்டா இருந்தா, இப்ப நம்ம ஊர்ல இருக்கக்கூடிய மியூச்சுவல் ஃபண்ட் கம்பெனிஸ்லாம் நீங்க பார்த்திருப்பீங்க ஆக்சுவலா. மியூச்சுவல் ஃபண்ட் கம்பெனிஸ் வந்து பார்த்தீங்கன்னா, அவங்கள்ட்ட ஒரு அப்நார்மல் ஃபண்ட்ஸ் இருக்கு இல்லையா? அப்ப அவங்க யாராவது நம்மள மாரி ரீட்டெயில் ட்ரேடர் சோர்ஸ் பண்ணி வந்து வாங்க எங்க அக்கவுண்ட்ல வந்து பார்த்தீங்கன்னா, நீங்க ட்ரேட் பண்ணுங்க, ப்ரூவ் பண்ணுங்க. ஏதாவது சொல்லிட்டு இருக்காங்களா? இல்ல, இல்ல. அவங்க அவங்களுக்கான ப்ரொஃபஷனல் அனலிஸ்ட்டையோ இல்ல ட்ரேடர்ஸையோ வச்சுக்கிட்டு, அவங்க மூலமா வந்து ட்ரேட் பண்ணணும். அதுபோல கார்ப்பரேட்ல வந்து பார்த்தீங்கன்னா, உண்மையிலேயே அவங்கள்ட்ட ஹியூஜ் ஃபண்ட் இருக்கு, கேப்பபிள் இருக்கு அப்படின்னா, அவங்க வந்து அதுக்கான ஒரு அக்கவுண்ட் ஹேண்டில் பண்ணக்கூடிய ஒரு டீம் வந்து பார்த்தீங்கன்னா, ரெடி பண்ணி அவங்கள ட்ரெயின் அப் பண்ணிக்க போறாங்க அவங்களுக்கு ஏத்த மாரி. அல்லது வந்து பார்த்தீங்கன்னாக்க, ஆல்ரெடி ட்ரெயின்டு வந்து பார்த்தீங்கன்னா, பீப்பிள்ஸ் வந்து அவங்க வந்து அப்பாயிண்ட் பண்ணிக்க போறாங்க. ஓகேங்களா? ஸோ இல்ல எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா, அதே போல வந்து ஆ நான் ஜஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு பெர்சன் தான். ஒரு மிடில் பெர்சன் ஒரு வெப்சைட் வச்சிருக்கிறேன். பட் எனக்கு வந்து ஹியூஜ் இன்வெஸ்ட்மென்ட் பண்ணக்கூடிய இன்வெஸ்டர்ஸோட கான்டாக்ட் இருக்கு. நீங்க ட்ரேடர்ஸ் வாங்க. நான் வந்து 2 பேத்தையும் கனெக்ட் பண்ணி குடுக்குறேன் அப்டின்னா, அத அவரே பண்ணலாம்ல. உங்களுக்கு ஏன் அந்த 90% ப்ராஃபிட் குடுங்க. அந்த 90% ப்ராஃபிட் அவர் ஒரு டீம் வச்சு வந்து பார்த்தீங்கன்னாக்கா, அவர் டெவலப் பண்ணிட்டு போலாம்ல. அப்ப இத வந்து சிம்பிளா பிராக்டிகலா யோசிச்சு பாருங்க. நான் சொன்னது போல ஒரிஜினலா பெரிய பெரிய பில்லியனர்ஸ் என்ன பண்ணுவாங்க அப்டின்னீங்கன்னா, அவங்க அக்கவுண்ட்ட வந்து பார்த்தீங்கன்னா, ஒருத்தர்ட்டயே குடுத்து ஹை ரிஸ்க் எடுக்காம 4, 5 பேத்துக்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா, ஸ்ப்ளிட் பண்ணி குடுப்பாங்க. பட் அவங்க ஸ்ப்ளிட் பண்ணும்பொழுது ஆல்ரெடி ப்ரூவ்டு பெர்சன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா, வச்சு தான் வந்து பார்த்தீங்கன்னா, ட்ரேட் பண்ண வைப்பாங்க. ஓகேங்களா? ஸோ அந்த மாரி ட்ரேட் பண்ண வைப்பாங்களே ஒழிய, நீங்க வந்து பார்த்தீங்கன்னா, உங்கள டெமோ அக்கவுண்ட்ட வச்சு நீங்க ப்ரூவ் பண்ணுங்க. ப்ரூவ் பண்ணதுக்கு அப்புறம் நான் உங்களுக்கு வந்து நான் ரியல் அக்கவுண்ட் குடுக்குறேன்ங்கிறத வந்து பார்த்தீங்கன்னா, யாரும் பண்ண போறதில்ல. இன்னொன்னு அந்த மாரி ஒரு இன்வெஸ்டரா வரக்கூடியவரு அப் டூ வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு 70% ப்ராஃபிட் ட்ரேடிங் ப்ராஃபிட்ட வந்து அவரு எக்ஸ்பெக்ட் பண்ணுவாரு. நெக்ஸ்ட் வந்து அல்லது வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு 60-70% 70% மஸ்ட் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணுவாங்க. ஓகேங்களா? 70% வந்து ப்ராஃபிட் எக்ஸ்பெக்ட் பண்ணுவாரு. அத விட்டுட்டு வெறும் 10% வந்து ப்ராஃபிட் எனக்கு குடுங்க. மீதி 90% ப்ராஃபிட் நீங்க எடுத்துக்கங்க அப்டின்னா, ஸோ இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னாக்கா, உங்களுக்கு நம்ம ஜெனரலா ஒரு நெறைய ஆசைய தூண்டிவிட்டு மக்கள்ட்ட வந்து பணத்த கலெக்ட் பண்ற மாரியான சிஸ்டம் தான் இதுவும் சிஸ்டம். ஸோ அதனால பின்னாடி இருக்கக்கூடிய ஒரு ரியல் சிஸ்டம்ம இவங்க என்ன பண்ணியிருக்கிறாங்கன்னா, இந்த மாதிரியான பீப்பிள்ஸ் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, இன்டைரக்ட்டா வந்து பார்த்தீங்கன்னா, மிஸ்யூஸ் பண்றதா யுட்டிலைஸ் பண்ணிக்கிறாங்க. பட் நாம ரீட்டெயில் ட்ரேடரா ஒரு கஷ்டப்பட்டு இருக்கக்கூடிய நாம என்ன பண்ணுவோம்னா, நமக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி குடுத்தா வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து முன்னேறிறலாம்ல, பெரிய ஆளா வந்துரலாம்ல. அப்டின்ட்டு
அவங்க சொல்லக்கூடிய அந்த பெரிய ப்ராஃபிட் ஆசையில நாம வந்து சின்ன சின்ன இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் வந்து இங்க கொண்டுட்டு போய் போடும் பொழுது நாம அவங்களுடைய ஹனி ட்ராப்ல மாட்டிக்கிறோம். ஸோ அதனால என்னுடைய சஜஷன்ஸ் இதெல்லாம் விட்டுட்டு உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்குதா, ட்ரேடிங்கை நல்லா படிங்க, நல்லா லேர்ன் பண்ணுங்க, உங்களோட இன்வெஸ்ட்மெண்ட்டை போட்டு சேஃபா ட்ரேட் பண்ணுங்க. ஸோ டெஃபினட்டா நல்லா பண்ணலாம். இல்ல இன்னும் கொஞ்சம் பெருசா நீங்க போகணுமா, ஸோ உங்களை நீங்க வந்து ப்ரூவ் பண்ணுங்க. ஸோ நீங்க ஒரு ட்ரேடிங் அக்கௌண்ட் வச்சு வந்து பார்த்தீங்கன்னா, உங்கள ஒரு சேஃபா ஒரு கான்ஸ்டன்டான ஒரு ப்ராஃபிட்ட நீங்க வந்து பார்த்தீங்கன்னா, மேக் பண்ணிக்கிட்டே வரீங்க அப்படின்னா, அந்த ஸ்டேட்மெண்ட் அந்த பெர்ஃபார்மன்ஸ வச்சு ஒரு சில இன்வெஸ்டர்ஸ் இன்ட்ரஸ்டடா இருக்கக்கூடிய பீப்பிள்ஸ நீங்க வந்து ஹேண்டில் பண்ணுங்க. இது பெஸ்ட் ஆக்சுவலா. அத விட்டுட்டு இந்த மாரி நான் வந்து எந்த இன்வெஸ்ட்மென்ட்டுமே போடாம, எனக்கு இந்த மாரி ஒரு வாய்ப்பு குடுக்குறாங்க, நான் அத போய் யூஸ் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து கையில இருக்கக்கூடிய சின்ன சின்ன கேபிட்டல் கொண்டுட்டு போய் நீங்க போட்டு லாஸ் ஆக வேண்டாம். ஓகேங்களா? ஸோ இது பத்தியான ஒரு பேசிக்கான ஒரு ஐடியா கிடைச்சிருக்கும். உங்களுக்கு ஒரு புரிதல் கிடைச்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இதில உங்களுக்கு ஏதாவது வந்து பார்த்தீங்கன்னா, ஆல்டர்னேட்டிவான ஒப்பீனியன்ஸ் இருக்கு, அல்ல உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு, அல்லது வந்து பார்த்தீங்கன்னா, வேற ஏதாவது உங்களுக்கு சந்தேகங்கள் இருக்கு அப்படின்னா, கீழ நீங்க கமெண்ட் பண்ணுங்க, இல்ல எனக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. ஸோ நான் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, நான் நெக்ஸ்ட் வீடியோல உங்கள நான் கிளாரிஃபை பண்றேன். ஓகே ஃபிரெண்ட்ஸ். ஓகே. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.